ஓ, இந்த நடிகர்கள்லாம் இந்த தொழில கூட பண்றாங்களாடா? ஆமாங்க. அப்படி சினிமா நடிகர்கள் படம் நடிச்சு சம்பாதிக்கிறது இல்லாம தனியா ஒரு கடையை வச்சு அது மூலியமாவும் நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க நடிகர் நடிகைகளை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது நயன்தாரா. சரி, இவங்க என்னமா பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு டீ கடை பிசினஸ் தாங்க பண்றாங்க. ஆனா அந்த கடைக்கு நயன்தாரா ஓனர் கிடையாது. அந்த ஓனரோட டீடைல்ஸ் வந்து கிடைக்கல. ஆனா அந்த ஓனர் வந்து பெங்களூர் ஊரை சேர்ந்தவர்னு மட்டும் தெரியுது. அந்த டீ கடையோட பேர் வந்து சாய்வாலா. இந்த கடைக்கு வந்து நயன்தாரா வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப இந்த கடை ஒரு 4 பிரான்ச் இருந்திருக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பிரான்ச் அளவுக்கு வந்திருக்கு. அப்படின்னா நயன்தாரா போட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தாங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற நடிகர் பப்ளு. இவரு வந்து ஒரு டீ கடை பிசினஸ் தாங்க பண்றாங்க. சென்னை பெசன்ட் நகர்ல சாய் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை வச்சிருக்காரு. இந்த டீ கடை வைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குங்க. இவர் வந்து மலேசியா போகும்போது அங்க வந்து ஒரு பபிள் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில குடிச்சாராமா. அவருக்கு இந்த டீ வந்து ரொம்ப பிடிச்சு போய் சரி சென்னையில இந்த டீ கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்த்தப்ப ஒரு 2-3 கடையில தான் இருந்திருக்கு. அப்ப வந்து இந்த டீ ரொம்ப ரேர் ஐட்டம் அப்படின்னு சொல்லி சரி இந்த டீயை வச்சு நாமளே ஒரு பிசினஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் சாய் ரிபப்ளிக். இவர் வந்து 2014 இந்த கடையை ஆரம்பிச்சு இப்ப வரைக்குமே நல்லா தாங்க ரன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற நடிகர் ரவி. இவரு வந்து சென்னை பெசன்ட் நகர்ல ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வந்துட்டு இருக்காருங்க. அந்த கடையோட பேர் வந்து கிரேட் பாலா. அந்த கடை வந்து இப்ப சிறப்பாவே போயிட்டு இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற நடிகர் கார்த்தி. இவர் வந்து அகரம் ஃபவுண்டேஷன்